கேட்குறாரு. அந்த நபருமே சரிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில 2 பேருமே அந்த ஏரிக்கிட்ட போறாங்க. அந்த ஏரி ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த ஏரியில நெறைய மீன்களுமே இருக்கு. இப்ப 2 பேருமே பக்கம் பக்கம் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய தூண்டில்கள போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப முதல் நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய மீன் ஒண்ணு மாட்டுது. ஒரு ஐஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டாரு. அது ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா 2, 3 பெரிய பெரிய மீன்கள்லாம் அவருக்கு மாட்டுது. எல்லா மீன்களையுமே ரொம்ப மகிழ்ச்சியோட அவர் எடுத்து அந்த ஐஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டாரு. இப்போ 2வது நபர்கிட்ட, "என்னப்பா என்னாச்சு? நீ ரொம்ப நேரமா தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு மீன் கூட சிக்கல போலயே" அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு 2வது நபர் வந்து, "கொஞ்சம் பொறுமையா இருப்பா, உடனேவா மாட்டிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2வது நபரோட தூண்டில்ல இதுக்கு முன்னாடி இந்த முதல் நபர் பிடிச்சாரு பார்த்தீங்களா, அந்த மீன விட ரொம்ப பெரிய, ரொம்ப அழகான ஒரு மீன் வந்து மாட்டுது. அந்த மீன இந்த 2வது நபர் எடுக்குறாரு. எடுத்துட்டு மறுபடியும் ஏரிக்குள்ளேயே போட்டுறாரு. இந்த விஷயம் அந்த முதல் நபருக்கு ஒண்ணும் புரியல. என்னாச்சு இவருக்கு? நல்ல பெரிய மீன் தானே, எதனால விட்டாருன்னு தெரியலையே. சரி ஏதாவது காரணம் இருக்கும். நம்ம அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவருடைய வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த 2வது நபருக்கு தொடர்ந்து பெரிய பெரிய மீன்களா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அவரு ஒரு மீன கூட எடுத்து அந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கவே இல்ல. எல்லா மீன்களையுமே திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு இந்த முதல் நபர் கேட்கிறாரு, "ஏன்பா இப்படி பண்ற? நாம இந்த மீன்களெல்லாம் பிடிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடலாம். நம்முடைய வார இறுதிய ரொம்ப மகிழ்ச்சியா கழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க வந்தோம். ஆனா நீ என்னடான்னா, கிடைக்கிற எல்லா மீன்களையுமே எடுத்து எடுத்து திரும்ப போட்டுக்கிட்டே இருக்க. அதுவும் அந்த மீன்கள்லாம் பெரிய பெரிய ரொம்ப அழகான மீன்களா இருக்கு. எதனாலப்பா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லிட்டு முதல் நபர் 2வது நபர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த 2வது நபர் என்ன சொல்றாருன்னா, "அது ஒண்ணும் இல்லப்பா. இப்போ நாம கொண்டு வந்திருக்கிற அந்த பாத்திரம் இருக்கு பாத்தியா? அந்த பாத்திரம் ரொம்ப சின்னதா இருக்கு. நாம ஒரு தோசை சட்டி மாரி கொண்டு வந்திருக்கோம்ல, அதுல தான் நம்ம எப்படி மீனெல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டு இருப்போம். நான் பிடிச்ச எல்லா மீனுமே அந்த தோசை சட்டிய விட ரொம்ப பெருசா இருக்கு. அதனால அந்த மீன்கள நம்மளால சரியா அந்த தோசை சட்டில போட்டு வறுக்க முடியாது. அப்ப எப்படி நம்ம சாப்பிட முடியும்? அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் அந்த பெரிய மீன்கள்லாம் தூக்கி போட்டுட்டு, நம்மகிட்ட இருக்கிற அந்த பாத்திரத்துக்கு தகுந்தாப்புல ஏதாவது மீன் மாட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே முதல் நபருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. "ஏன்பா? ஏன் என்னாச்சு? நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கல. இப்போ ஒரு பெரிய மீன் சிக்கிச்சுன்னா, அந்த மீன அப்படியேவா எடுத்து நீ பாத்திரத்துல போட்டு சமைக்க போற? அந்த மீன நீ கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா மாத்திக்கலாமே. அத தவிர்த்துட்டு இவ்ளோ நேரமா நீ பெரிய பெரிய மீன்கள் கிடைச்ச எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்ட. இப்போ கிட்டத்தட்ட சாயங்காலம் நேரமே ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். இப்படி தேவையில்லாம எல்லா வாய்ப்புகளையுமே வீணடிச்சிட்டியேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது நபருக்கு புத்திமதி சொல்றாரு. இப்போ இந்த கதையில வந்தது போலதாங்க. இந்த 2வது நபர் போல தான் நம்ம உலகத்துல நெறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நெறைய நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ், நெறைய நெறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு சின்ன காரணம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணங்கள சொல்லி அந்த வாய்ப்புகள தவற விட்டுக்கிட்டே இருப்பாங்க. This video sponsored by SBO. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.